கருணைக்கு எல்லா போற்றி ஆட்சி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இவரது காயத்தால் என்னை சுகப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் எனக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, நீ வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். இயேசு பிறந்தார், அல்லேலூயா. இயேசு மரித்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. பரலோகத்திலே, மோட்சத்திலே, சொர்க்கத்திலே, விண்ணக ஜெருசலேமிலே உச்சரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் இந்த மண்ணுலகில் இருக்கிற நாம் உச்சரிக்கிற பொழுது பரலோகமே நம் மத்தியிலே வல்லமையோடு இறங்கி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே இப்பொழுது நாம் பரலோகத்திலே உச்சரிக்கப்படுகின்ற சில வார்த்தைகளை உச்சரிக்க இருக்கிறோம். அதன் மூலமாக பரலோக அனுபவத்தை பெறுவோம். பரலோகம் நம் மத்தியிலே வந்து நம் சார்பாக எல்லா காரியங்களையும் மாற்றி தரும், மாற்றி அமைக்கும். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திலே ஒரு தூதர் அல்ல, 10 தூதர் அல்ல, 100 வான தூதர் அல்ல, லட்சக்கணக்கான வானக தூதர் அல்ல, கோடிக்கணக்கான வானக தூதர்கள் எல்லாம் இணைந்து கடவுளை போற்றுகின்ற இந்த இறை புகழ்ச்சியை நாம் சொல்லுகின்ற பொழுதே இறை புகழ்ச்சியினால் கிடைக்கின்ற விடுதலையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எனவே இணைந்து உற்சாகத்தோடு சொல்லுவோம். திருவழிபாடு 5:12. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழும் என்றென்றும் பெற தகுதி பெற்றது. ஆமென், அல்லேலூயா. அதைப் போல திருவழிபாடு 5:13 நாம் வாசிக்கிறோம். விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருக்கின்ற எல்லா படைப்புகளுமே அவற்றில் உள்ள ஒவ்வொன்றுமே கடவுளை இவ்வாறு புகழ்ந்து சொல்லுகிறார்கள். அதே வார்த்தையை நாம் இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். அதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டே அனுபவித்துக் கொண்டே சொல்லுவோம். திருவழிபாடு 5:13. அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென், அல்லேலூயா. அதுபோல கிருபைகள், சேராபீன்கள், இன்னும் எத்தனையோ வானக தூதர்கள், மூப்பர்கள் எல்லாம் இணைந்து கடவுளை புகழ்கிறார்கள். இதைத்தான் திருவழிபாடு 4:8 வாசிக்கிறோம். அதை இப்பொழுது உற்சாகத்தோடு இயேசுவை பார்த்து சொல்லுவோம். தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவரும் இவரே
ஆமென் அல்லேலூயா. அதைப் போல நாம் வாசிக்கிறோம் திருவழிபாடு 12:10 அதை ஜெபத்தை சொல்லுகிற பொழுது, மெசியாவின் அதிகாரம் வருகிற பொழுது நம்மிடம் இருக்கின்ற தீமைகள் அகலும், நோய்கள் மாறும், நம் வாழ்க்கையிலே இனம் புரியாத ஆசீர்வாதம் கிடைக்கும். மெசியாவின் காலத்தில் என்ன நடக்கும் என்று இறைவாக்கினர் எசையா சொல்லி இருந்தாரோ அதையெல்லாம் இப்பொழுது நம் வாழ்க்கையிலே இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுதே நிறைவேறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு சொல்லுவோம். இதோ மீட்பு வல்லமை, இதோ மீட்பு வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் இப்பொழுது நம் மத்தியிலே வந்துவிட்டன. ஆமென் அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த செலுத்த மென்மேலும் ஆசீர்வாதத்தை நாம் அளவுக்கு அதிகமாக நிரம்ப பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிந்த ஒருவர் அவர் மனைவியை டெலிவரிக்காக, பிரசவத்திற்காக ஆஸ்பத்திரியிலே சேர்த்திருக்கிறார்கள். டெலிவரி நேரமானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. டாக்டர்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கிறார்கள். குழந்தை பொசிஷன் மாறி இருக்கிறது. இது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக, பிரச்சனையாக இருக்கிறது என்று டாக்டர்கள் கணவரிடம் சொல்கிறார்கள். அந்த கணவர் உடனே தனக்கு தெரிந்த ஒரு அருள் தந்தையிடம் தொடர்பு கொண்டு, சாமி, என் மனைவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை சாமி, டாக்டர்கள் குழந்தை பொசிஷன் மாறி இருக்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சாமி, இதற்காக ஜெபியுங்கள் சாமி என்று அவர் தனக்கு தெரிந்த ஒரு குருவானவரிடம் ஜெபிக்க சொல்கிறார். குருவானவர் இதை கேட்ட உடனே, தம்பி கவலைப்படாத, நீ அடிக்கு ஒரு முறை இந்த நிமிடத்திலிருந்து உடனே உச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் என்ற வார்த்தை. இவருக்கு உடனே வந்துச்சு. சாமியார்ட்ட சொன்னேன், சாமியாரு சரி கவலைப்படாத, ஜெபிச்சுக்கிறேன், நல்லா என்ன முடியும் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு மாறாக குருவானவர், தம்பி கவலைப்படாத, இந்த பிரச்சனைக்காக, இந்த காம்ப்ளிகேஷனுக்காக, மனைவி வகித்திருக்கின்ற குழந்தை பொசிஷன் மாறி இருப்பதற்காக தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே சொல்லுகிற பொழுது இவர் சற்று மனவேதனை அடைகிறார், குழப்பம் அடைகிறார். இருந்தாலும் கூட ஃபாதர் சொல்லிவிட்டார், குருவானவர் சொல்லிவிட்டார், எனவே செய்வேன் என்று சொல்லி உடனே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என சொல்ல ஆரம்பிக்கிறார். அதன் விளைவு என்ன? உடனே மனைவிக்கு நார்மல் டெலிவரி. நமக்கு ஏராளமான கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், இடர்பாடுகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்நிலையில் இருப்பது கடவுளின் இரக்கத்தினால்தான், அருளினால்தான் என்பதை உணர்வோம். நமக்கு இடர்பாடுகள், துன்பங்கள், நோய் நோக்காடுகள், இழப்புகள், தோல்விகள் எல்லாவற்றையும் இப்பொழுது கொண்டு வருவோம். யோவான் 3:27 திருமணுக்கு யோவான் சொன்னார், விண்ணிலிருந்து அருளப்படப்பட்டால் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று. எனவே நம்மிடம் இப்பொழுது இருக்கின்ற எல்லா துன்பங்கள், பிரச்சனைகள், நோய் நோக்காடுகள், இழப்புகள், தோல்விகள் அனைத்தும் கடவுளிலிருந்து வந்தது. இதன் மூலம்
மூலமாக கடவுள் நம்மை உயர்த்தப் போகிறார். இந்த கஷ்டங்கள் வழியாக மிகப்பெரிய பாடத்தை இறைவன் நமக்கு கற்பித்து நம் வாழ்வை ஒளிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். கையை அசைத்து கூட பாடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எங்களை படைத்த தந்தை கடவுளே உமக்கு நன்றி. ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை அற்புதமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. இவ்வாறு வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கின்ற நல்ல நிகழ்வாக இருக்கலாம், நாம் விரும்பாத நிகழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம். நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சிறப்பான விதத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த இரக்கத்தின் வேளையிலே இங்கு அழைத்து வந்திருக்கிறார். புனித பௌஷ்டினமா மூலமாக கடவுள் தனது இரக்கத்தை மனுக்குலத்தின் மீது அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இரக்கத்தின் வேளையிலே நாம் இருக்கின்றோம். கடவுள் இரக்கத்தை நாம் நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். தாயின் வயிற்றிலே சிறிய கருவாக இருந்த பொழுது நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் திருமுழுக்கின் மூலமாக உங்களை என்னையும் தனது சொந்த மகளாக அழைத்த இறைவன் இந்த வேளையில் கூட இந்த இறையிறக்க நேரத்திற்கு நம்மை அழைத்து வந்து நம் ஒவ்வொருவர் மீதும் தனது இரக்கத்தை அளவுக்கு அதிகமாக ஊற்றி பொழிந்து நமக்கு முழு விடுதலையை நிறை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார். எனவே கடவுளை பார்த்து நம்மை அழைத்து வந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எல்லாம் எழுந்திருந்து பாடுவோம். சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நிலைத்திருக்க உன் திருவை தாருமையா, உன் முன்பினால்
நன்றி ராஜா இயேசு ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, முன்முறையினார் ஏசையா 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 இயேசுவே 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 இயேசு 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 என் மஸ்தமா மைக்கரே இயேசு 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 இயேசப்பா 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 மைக்கரே இயேசப்பா 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 ஹல்லேலூயா 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 உச்சமா ஹல்லேலூயா 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 உச்சமா ஹல்லேலூயா 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 கீயா பாடுவோம் ஹல்லேலூயா கீயா பாடி ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவராம் இயேசுவையே ஆராதிக்கும் பரிசுத்தரை சந்தோஷத்தால் உங்கள் மக்கள் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உங்கள் கண்டு ஆராதிப்போமே இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உங்கள் கண்டு ஆராதிப்போமே ஆராதிக்கின்றோம் நாங்கள் உற்சாகமாக முழு ஆற்றலோடு ஆராதிக்கின்றோம் சோர்ந்திராமல் உற்சாகமாக ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவராம் இயேசுவை ஆராதிக்கின்றோம் இயேசு தலையில் முள்முடி சூட்டப்பட்டபோது அவருக்கு ஏற்பட்ட வேதனை அவர் தலையிலிருந்து வருகிறார் கையில் காலில் இயேசுவை ஆணை அடித்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட காதுகளின் வேதனை அவர் விழாவை வேட்டியால் குத்திய பொழுது அவருக்கு ஏற்பட்ட வேதனை சாட்டை அடிபட்ட பொழுது அவர் மேற்பட்ட காயத்திலிருந்து பிரித்து வந்த ரத்தம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேதனை தாங்க முடியாமல் கஷ்டம் தாங்க முடியாமல் பாடுகள் தாங்க முடியாமல் எலோயி 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 லாமா சபக்தானி என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு என்று புலம்பினார். அந்த பாடுகளையெல்லாம் அந்த வேதனையெல்லாம் கண்டு கொண்டு வந்து இந்த இயேசுவை கல்வாரி பாடுகள் வேதனை சாவு என் மீட்புக்காக ஏசாண்டவர் என் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக இப்படி
இப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் வேதனை எல்லாம் அனுபவித்தார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இரண்டு ஜெபத்தை சொல்லுகிற பொழுது இயேசுவின் பாடுகளினால் கிடைத்த மீட்பை நாம் யாருக்காக வேண்டுகிறோமோ அவர்களும் நம்முடைய ஜெப உதவிகள் கேட்பவர்களும் இந்த அகில உலகம் முழுவதும் ஜெபத்தை சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறது. இந்த விழுந்தவர்களாக எல்லாரும் உற்சாகமாக ஜெபத்தை ஆரம்பிப்போம். படிக்கலாம், அமர்ந்து கொள்ளலாம். எல்லாம் நினைவு சொல்வோம். இயேசு கற்பித்த இரக்கத்தின் ஜெபமாக, இயேசுவே நீ மறைத்தி இந்த மறைப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடவுளாகவும் வழிபடுகிறது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்மை அடக்கி ஒரு இரக்கம் முழுவதையும் எண்ணீர் பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இருக்கிற தந்தையே, மண்ணுலையும் நிறைவேற்க எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவரை ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கடவுற்று தூய கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போதிய காலத்தில் அதிகாரத்தை பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர் எழுந்தார். விண்ணகம் விழுந்ததில் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நித்திய பிதாவே, உம் நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உம் நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து 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 தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உம் நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனையில் இருந்த கல்வாரி பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உம் நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உம் நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை திரு உடலையும் திரு ரத்தத்தையும்
ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் பேரில் மிகுந்த கல்வாரி பாடுகளின் பார்த்து 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 தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அழிய உலகின் மீதும் இரக்கமாயும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அழிய உலகின் மீதும் இரக்கமாயும். தூய இறைவா, தூய எல்லாம் வல்லவரே, தூய அழிவு இல்லாதவரே, எங்கள் மீதும் அழிய உலகின் மீதும் இரக்கமாயும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், உம்மை எங்கள் நம்பிக்கையை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு துணையாக மாறும். நீர் எல்லோரால் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரவாரும். அனைவரும் நமது அன்பில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மில் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் நமக்கு வரமாகும். ஆமாம். அவற்றை நிறைவேற்றும்படியாயிருப்போம். புனித பௌசலமாக பரிந்துரை மூலமாக ஆண்டவர் இவற்றை நமக்கு நிறைவேற்றி தரும்படியாயிருப்போம். எவ்வாறு தானியே ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதே வானத்தில் பதிவுள்ளது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அதுபோல நாம் இன்று ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது நமது விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது பரலோகத்திலிருந்து தூதர்கள் மூலமாக நமக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. நமது விண்ணப்பங்களுக்கான பதில் ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. வான தூதர்கள் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வானத்திற்கு ஏறுவதுமாக இறங்குவதுமாக இருக்கிறார்கள். நமது தேவையில்லாத இங்கிருந்து வானத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். அங்கே அதற்கான பதிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம்.
என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இந்த சக்தியோட வளைவு டிவி மூலமாக, இந்த சக்தியோட டிவி வளைவு மூலமாக, யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக இருப்போம். இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, 2-3 மனம் ஒத்து ஜெபித்தார், அதை நான் கேட்பேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நான் அனைவரும் ஒருமனப்பட்டு 2 வரல, இங்கு 2 வரல, 3 வரல, அநேகர் ஒருமனப்பட்டு இந்த தேவைகளுக்காக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த தேவை அனைத்தும் உமது திருமணத்தின்படி அப்படியே நிறைவேற்றப்படுவதாக. நீங்கள் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உமது வல்லமைமிக்க வழக்கத்தினால் தொட்டு 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 ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இயேசப்பா, இயேசுவே அபிரகாமின் மகனே, இயேசுவே தாவீதின் மகனே, இயேசுவே உன்னத கடவுளின் திருமகனே, எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசப்பா, எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசுவே. ஆமென், அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 8:46 இயேசு ஆண்டவர், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறுவதை நான் உணர்ந்தேன் என்கிறார். ஆம், 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பிடிக்கப்பட்ட பெண் இயேசுவின் மேலுடையை தொட்டால் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு தொட்டால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆம், இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிற பொழுது, பவனியாக வருகின்ற பொழுது அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு நமது உடல், உள்ளம், ஆன்மாவுக்குள்ளாக ஊடுருவி பாயப்போகிறது. அந்த வல்லமையினால் பெரும்பாடுள்ள பெண் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் நற்சுகத்தை பெற்றுக்கொள்வோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம், நிறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு இப்பொழுது இயேசு ஆண்டவரை நமது உள்ளத்திற்குள்ளாக வரவேற்க ஆயத்தமாவோம். Thank you.
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை உலகத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி இப்போ ஆரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ ஆரும் தேவா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்போ ஆரும் தேவா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்போ ஆரும் தேவா ஆசீர்வதி ஆசீர்வதி எங்கள் இயேசு ஆசீர்வதி பாடுங்க சமய பாடுங்க அதை கேட்டு பாடுங்க நீங்கள் பாடும் ஒவ்வொருவரை ஆசீர்வதி நீங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதி அதை பாட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி இரண்டு பக்தர்களை ஆசீர்வதி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் நீங்கள் பாடும் ஒவ்வொருவரை ஆசீர்வதி நீங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதி அதை பாட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி இரண்டு பக்தர்களை ஆசீர்வதி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்